வணக்கம். எம்ஜிஆர் மக்கள் கட்சி தலைவர். நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே எலெக்ஷன் கமிஷன் எதிர்த்து ஒரு கேஸ் போகிறதுக்காக வந்திருக்கிறேன். அதாவது எந்த கட்சியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 2859 கட்சியும் எக்கார்த்தம் முன்னிட்டும் எந்த பிரதிபலம் எதிர்க்காமல் நாட்டு நலன் கருதி தனித்தனியாக நிற்கணும், கூட்டணி இருக்கக்கூடாது. தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி வச்சுக்கலாம். அதில் மாற்று கருத்தில் எம்ஜிஆர் மக்கள் கட்சிக்கு இதை நான் 3 வருஷமாக போராடிட்டு இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் எதையும் கண்டுக்கல. அதுக்காக இந்திய தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து இங்கே நான் ஒரு கேஸ் பதிவு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். நான் இன்றைக்கி எடப்பாடி இலவசங்கள் அறிவிக்கிறாரு, ஸ்டாலின் ஒரு பக்கம் இலவசம் அறிவிக்கிறாரு. 3 சிலிண்டர் வருஷத்துக்கு, 15 சிலிண்டர் 5 வருஷத்துக்குன்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட ஒரு 20,000 கணக்காகலாம். ஆனால் ஒரு மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. இந்த கடனை என்ன பண்ணி யார் தீர்க்கிறதுன்னு அது முக ஸ்டாலின்னு சொல்லலை, எடப்பாடின்னு சொல்லலை, பிஜேபி சொல்லலை, காங்கிரஸ் சொல்லலை. எல்லா கட்சியும் இலவசம் கொடுக்கறதுக்கு சொல்கிறாங்க. எந்த பணத்துலேருந்து இலவசம் கொடுக்குறோன்றது இல்லை. ஸோ அங்கங்கே வேர்ல்டு பேங்க்கு இங்கே அங்கேன்னு கடன் வாங்கி வச்சுட்டு வாங்கின பணத்துக்கு அரசு சார்பில் வாங்கின கடனுக்கு வட்டி இன்றைக்கி வரைக்கும் எவனும் கட்டணும். இவனுக்கும் முக ஸ்டாலின்காரியோ எடப்பாடிக்காரியோ கூட எல்லா அரசியல் கட்சியத்தில் எடுத்துலாம் ஃப்ராட் ஆகிறான். இவனெல்லாம் கண்டிக்கிறதுக்கு தான் நாங்கள் எலெக்ஷன் நிற்கிறோமா தோக்கிறோமா அது எங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க அரசியல் கட்சி தலைவனுங்களை நாட்டு மண்ணை பற்றியோ நாட்டு மக்களை பற்றி ஏழை மக்களும் நான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கிறது 144 கோடி மக்கள் தொகை நிறைந்த இந்த இந்தியா மக்களுக்காக போராடுறதுக்கு தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அவருக்கு எதிர்த்து நான் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு உறுதியாக வந்திருக்கேன். வெற்றி பெற நினைக்கும் எனக்கு எம்ஜிஆர் அருள் பரிபூரணமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.